இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியின் படிப்போம் ஜெயிப்போம் உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை 5 மணிக்கு. வணக்கம். போஸ்டர் சீரியர் வழங்கும் தமிழ்நாடு 360க்கு உங்களை வரவேற்பது நான் ராம்குமார். தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்ட நிகழ்வுகளையும் விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். கள்ளக்குறிச்சியில் பல ஆண்டுகளாக திறக்கப்படாமல் காட்சி பொருளாக உள்ள காவல் உதவி மையம். குற்ற சம்பவங்கள் அதிகரித்து வருவதால் காவல் உதவி மையத்தை திறக்க கோரிக்கை. ராமநாதபுரத்தில் சாலையோரம் கொட்டப்படும் மருத்துவ கழிவுகளால் சுகாதார சீர்கேடு. கழிவுகளை கொட்டுச் செல்லும் மர்ம நபர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தல். கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை அருகே காட்டு யானை மிதித்து விவசாயி உயிரிழப்பு. ஆம்புலன்ஸ் வர முடியாததால் விவசாயியின் உடலை தொட்டில் கட்டி தூக்கிச் சென்ற உறவினர்கள். சென்னை காசிமேடு மீன் சந்தையில் மீன்வளத்துறை அதிகாரிகள் திடீர் ஆய்வு. வெளி மாநில மீன்கள் விற்கப்படுவதாக வெளியான செய்தி வதந்தி என விளக்கம். நடிகர் வடிவேலு காமெடி பாணியில் அரசாங்கத்திற்கு சொந்தமான சொத்தை விற்க முயன்ற கிராம மக்கள். ஆண்டிப்பட்டி அருகே அரங்கேறிய வினோத சம்பவம் குறித்து விவரிக்கும் இன்றைய செய்தி தொகுப்பு. கள்ளக்குறிச்சி புறவழிச்சாலையில் காட்சி பொருளாக உள்ள காவல் உதவி மையத்தை பயன்பாட்டுக்கு கொண்டு வருமாறு சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கள்ளக்குறிச்சியில் சென்னை சேலம் தேசிய நெடுஞ்சாலையில் ஏமப்பேர் புறவழிச்சாலையில் கடந்த 2018ஆம் ஆண்டு காவல் உதவி மையம் கட்டி முடிக்கப்பட்டு திறக்கப்பட்டது. நெடுஞ்சாலைகளில் நடக்கும் கொலை கொள்ளை போன்ற குற்ற சம்பவங்களை தடுக்கும் விதமாக இந்த காவல் உதவி மையம் செயல்பட்டு வந்தது. சில மாதங்களிலேயே காவல் உதவி அலுவலகத்தை காவல்துறை அதிகாரிகள் திறக்கவில்லை. கள்ளக்குறிச்சி மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் குற்ற சம்பவங்கள் பெருகி வருவதால் காவல் உதவி மையத்தை மீண்டும் திறக்க நடவடிக்கை எடுக்குமாறு காவல்துறைக்கு சமூக ஆர்வலர்களும் பொதுமக்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர். ராமநாதபுரத்தில் மருத்துவ கழிவுகள் சாலையோரம் கொட்டப்படுவதை சுகாதாரத்துறை அதிகாரிகள் கண்டுகொள்வதில்லை என்று புகார் எழுந்துள்ளது. ராமநாதபுரம் மற்றும் சுற்றுவட்டார பகுதியிலான அச்சுந்தன் வயல், பேராவூர் பட்டினம், காத்தான் உள்ளிட்ட பகுதிகளில் மர்ம நபர்கள் சில மருத்துவ கழிவுகளை கொட்டிச் செல்கின்றனர். சாலையோரம், மழைநீர் கால்வாய், வயல்வெளி உள்ளிட்ட இடங்களில் மருத்துவ கழிவுகள் கொட்டப்படுவதால் சுகாதார சீர்கேடு ஏற்படுவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மருத்துவ கழிவுகளை பொதுவெளியில் கொட்டினால் விசாரணை இல்லாமல் சிறை தண்டனை விதிக்கப்படும் என்று சட்டசபையில் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் ராமநாதபுரத்தில் இதுபோன்ற சம்பவங்கள் அரங்கேறி வருவதாகவும் மருத்துவ கழிவுகளை கொட்டுபவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்குமாறும் சமூக ஆர்வலர்கள் கூறியுள்ளனர். பில்டிங் ஸ்ட்ராங், பேஸ்மெண்ட் வீக் என்ற பாணியில் சிவகங்கை அருகே ஊருணி கரை தரமற்ற முறையில் அமைக்கப்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் புதுப்பட்டி ஊருணியில் தடுப்பு சுவர் அமைத்து நடைபாதை அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. இந்த திட்டத்தின் கீழ் இந்த பணி நடைபெறுகிறது. எவ்வளவு மதிப்பீட்டில் இது நடைபெறுகிறது என்று எந்த ஒரு அறிவிப்பு படையும் வைக்காமல் ஒப்பந்ததாரர் இப்பணியினை மேற்கொண்டு வருவதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் ஊருணியின் கரையை ஒப்பந்ததாரர் அடித்தளம் போடாமல் தரமற்ற முறையில் அமைப்பதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இதைத் தொடர்ந்து அங்கு வந்து ஆய்வு செய்த அதிகாரிகள் ஊருணியில் தடுப்பு சுவர் அமைக்கும் பணியை தடுத்து நிறுத்த உத்தரவிட்டனர். ஆம்புலன்ஸ் வர பாதை இல்லாததால் காட்டு யானை தாக்கி உயிரிழந்த விவசாயியின் உடலை உறவினர்கள் தொட்டில் கட்டி தூக்கி வந்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை அருகே ஜேசுராஜபுரம் கிராமத்தை சேர்ந்தவர் மதலை முத்து. விவசாயியான இவர் மாடுகளை சின்னமலை காட்டுப்பகுதிக்கு மேய்ச்சலுக்காக ஓட்டிச் சென்ற நிலையில் காட்டு யானை மிதித்து பரிதாபமாக உயிரிழந்தார். அங்கு ஆம்புலன்ஸ் வர வழி இல்லாததால் விவசாயி மதலைமுத்துவின் உடலை அவரது உறவினர்கள் தொட்டில் கட்டி தூக்கிச் சென்றனர்.
இதனைத் தொடர்ந்து அவரது உடல் ஆம்புலன்ஸ் மூலம் தேன்கனிக்கோட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. காட்டு யானை மிதித்து விவசாயி ஒருவர் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ள நிலையில் இச்சம்பவம் குறித்து வனத்துறை அதிகாரிகள் மற்றும் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். சென்னை காசிமேடு மீன் சந்தையில் பதப்படுத்தப்பட்ட மீன்கள் விற்பனை செய்யப்படுகிறதா என மீன்வளத்துறை அதிகாரிகள் அதிரடி சோதனை நடத்தினர். தமிழகத்தில் கடந்த 15ஆம் தேதி தொடங்கிய மீன்பிடி தடை காலம் ஜூன் 14ஆம் தேதி வரை அமலில் இருக்கும். தடை காலத்தில் மீனவர்கள் கடலுக்கு செல்லாததால் மீன்களின் வரத்து குறைந்து விலை அதிகரிப்பது வழக்கம். இந்நிலையில் சென்னை காசிமேடு சந்தையில் வெளி மாநிலங்களிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மீன்கள் விற்கப்படுவதாக தகவல் பரவியதைத் தொடர்ந்து அங்கு மீன்வளத்துறை உதவி இயக்குநர் திரு நாகேஷின் அறிவுறுத்தின் பேரில் மீன்வளத்துறை அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர். பதப்படுத்தப்பட்ட மீன்கள் விற்கப்படுகிறதா என்றும் வெளி மாநில மீன்கள் இறக்குமதி செய்யப்படுகிறதா என்பது குறித்தும் மீன்வளத்துறை அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். இந்த ஆய்வின் முடிவில் காசிமேட்டில் வெளி மாநில மீன்கள் விற்கப்படுவதாக வெளியான செய்தி வதந்தி என்பது தெரிய வந்தது. ஸ்ரீவைகுண்டம் பகுதியில் கழிவுநீர் தேங்கி சுகாதார சீர்கேடு ஏற்பட்டு வந்த நிலையில் வடிகால் வசதி செய்து தரப்படும் என்று பேரூராட்சி தலைவி உறுதியளித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் பேரூராட்சிக்குட்பட்ட மேலக்கோட்டை வாசல் தெருவில் சாலை அமைக்கும் பணி நடைபெற்று வந்தது. இந்நிலையில் மேலக்கோட்டை வாசல் தெருவில் இருவேறு பகுதிகளில் கழிவுநீர் வெளியேறுவதற்கு வடிகால் இல்லாததால் சாலைகளின் கழிவுநீர் தேங்கியது. இதனால் துர்நாற்றம் வீசுவதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்து வந்த நிலையில் ஸ்ரீவைகுண்டம் பேரூராட்சி தலைவர் சினேகவள்ளி அங்கு ஆய்வு செய்தார். இதைத் தொடர்ந்து சாலை பணிகளை தற்காலிகமாக நிறுத்தி வைப்பதாகவும் வடிகால் அமைப்பதற்கான பணிகளை உடனடியாக தொடங்க உத்தரவிட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். தஞ்சாவூரில் குப்பைகளை சேகரிக்கும் பெண் தூய்மை பணியாளர்களுக்கு தங்க காசு வழங்கி தன்னார்வ தொண்டு அமைப்பினர் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளனர். தங்கம் விலை தொடர்ந்து உயர்ந்து வருவதால் நடுத்தர மக்களால் தங்கம் வாங்கவே முடியாத என்ற நிலை உருவாகியுள்ளது. இந்நிலையில் தஞ்சாவூரை சேர்ந்த தன்னார்வ தொண்டு நிறுவனம் தூய்மை பணியாளர்களுக்கு இன்ப அதிர்ச்சி அளித்தது. தஞ்சாவூர் மாநகராட்சியில் தூய்மை பணியில் ஈடுபடும் 25 பெண் தூய்மை பணியாளர்களுக்கு அந்த அமைப்பினர் தலா 1 கிராம் தங்க காசுகளை வழங்கியுள்ளனர். குப்பையில் ஒரு தங்க காசு கிடந்துச்சு. ஐயாவை எடுத்து கொடுத்தாங்க. ஒரு ஃபோட்டோ எடுத்து கையில் கொடுத்தாங்க. அந்த காசு பார்த்தா எப்படி இருக்கு உங்களுக்கு? சந்தோஷம்? சந்தோஷமாக தான் இருக்குது. பேத்திக்கா மகளுக்கு கொடுக்கணும்? 2 பேர்த்துக்கு தான் கொடுக்கணும். இதுக்கு மேலே எனக்கு பேச தெரியாது. போஸ்டர்ஸ் எட்கரின் தமிழ்நாடு 360யில் அடுத்து வருவது உங்கள் ஊர் நிகழ்வுகளை விரைவாக வழங்கும் உள்ளூர் எக்ஸ்பிரஸ். கடலூரில் தமிழ்நாடு வணிகவியல் பள்ளிகள் சங்கத்தின் 56ஆம் ஆண்டு மாநில பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. தமிழகத்தின் பல்வேறு பகுதியைச் சேர்ந்த தட்டச்சு ஆசிரியர்கள், வணிகவியல் பள்ளிகள் சங்க உறுப்பினர்கள் கலந்து கொண்ட இந்த கூட்டத்தில் 5 சிறப்பு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. அதன்படி தட்டச்சு தேர்வை தமிழ்நாடு அரசு தொடர்ந்து நடத்த வேண்டும், 1000 தட்டச்சு பள்ளிகளுக்கு ஒரு அரசு அங்கீகாரம் வழங்க வலியுறுத்தியும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில் பின்புறம் உள்ள மலையை சுற்றியுள்ள வனப்பகுதிகளில் வன விலங்குகளுக்கு தண்ணீர் நிரப்பும் பணி நடைபெற்று வருகிறது. கோடை வெயிலால் திருவண்ணாமலை கிரிவலப்பாதையை சுற்றியுள்ள கவத்திமலை காப்புக்காடு, கண்ணமலை காப்புக்காடு, சொரகுளத்தூர் போன்ற வனப்பகுதிகளில் நீர்நிலைகள் தொடர்ந்து வறண்டு வருகின்றன. இந்நிலையில் வன விலங்குகளுக்கு தண்ணீர் கிடைக்கும் வகையில் வனத்துறையினர் அப்பகுதிகளில் தொட்டி அமைத்து தண்ணீரை நிரப்பி வருகின்றனர். அது மேலே போடாதீங்க. இல்லை திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் இளநீர் விற்பனை அதிகரித்துள்ளதால் வியாபாரிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். வந்தவாசியில் கோடை வெயில் கொளுத்தி வருவதால் உடல் சூட்டை தணித்துக் கொள்ள பொதுமக்கள் இளநீரை வாங்கி குடித்து வருகின்றனர்.
இதையொட்டி இளநீர் 30 ரூபாய் முதல் 60 ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இந்த கோடை சீசனில் நல்ல வருவாய் ஈட்டி வருவதாக இளநீர் வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் உள்ள வீர ஆஞ்சநேயர் கோவிலில் சித்திரை பொங்கல் திருவிழா மிக விமர்சையாக நடைபெற்று வருகிறது. இவ்விழாவை ஒட்டி மூலவர் ஆஞ்சநேயருக்கு தினந்தோறும் சிறப்பு அபிஷேகமும் ஆராதனையும் செய்யப்படுகின்றன. இந்நிலையில் ராமன், லட்சுமணன், அனுமன் போன்ற சுவாமிகளின் வேடம் அணிந்து ஊர்வலமாக வந்த பக்தர்கள் அலகு குத்தியும் தீச்சட்டி மற்றும் பால்குடம் எடுத்து வந்தும் நேர்த்திக்கடன் செலுத்தினர். ராமநாதபுரம் திரு உத்திரகோசமங்கை மங்களேஸ்வரி சமேத மங்களநாத சுவாமி கோவிலில் நடன அரங்கேற்ற நிகழ்ச்சி நடைபெற்றது. உலகின் முதல் சிவாலயம் என போற்றப்படும் இக்கோவிலில் குடமுழுக்கு விழா நடைபெற்றதை முன்னிட்டு நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இதில் 50க்கும் மேற்பட்ட மாணவிகள் பல்வேறு பக்தி பாடல்களுக்கு நடனமாடிய நிலையில் இந்நிகழ்வை ஏராளமானோர் ஆர்வமோடு கண்டுகளித்தனர். போஸ்டர் செட்கியர் வழங்கும் தமிழ்நாடு 360யில் மாவட்டங்களில் நடைபெற்ற விளையாட்டுச் செய்திகளை வழங்க வருகிறது விளையாட்டுக் களம். தமிழ்நாடு அரசு மற்ற விளையாட்டுகளுக்கு வழங்கும் முக்கியத்துவத்தை பாரம்பரிய கலையான களரிக்கும் வழங்க வேண்டுமென களரி பயிற்சியாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை அருகே மடத்துக்குளத்தில் தமிழ்நாடு களரி பயிற்று அசோசியேஷன் சார்பில் மாநில அளவிலான களரி போட்டி நடைபெற்றது. சப் ஜூனியர், ஜூனியர், சீனியர் என 3 பிரிவில் நடைபெற்ற இப்போட்டியில் கோவை, திருப்பூர், ஈரோடு, கன்னியாகுமரி, நெல்லை போன்ற பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். ஈசனை உடுமலை காவல் துணை கண்காணிப்பாளர் நமச்சிவாயம் தொடங்கி வைத்த நிலையில் மாணவ மாணவியர் தங்கள் தனித்திறமைகளை வெளிப்படுத்தி அசத்தினர். இப்போட்டியில் வெற்றி பெற்ற மாணவ மாணவியருக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய தமிழக களரி பயிற்று அசோசியேஷன் தலைவர் தேவராஜ், வெற்றி பெற்றவர்கள் தேசிய அளவிலான களரி போட்டிக்கு தகுதி பெற்றுள்ளதாகவும் தமிழ்நாடு அரசு களரியை ஊக்குவிக்க வேண்டும் என்றும் தெரிவித்தார். விளையாட்டு போட்டியாக மீண்டும் அறிமுக விளையாட்டாக இல்லாமல் போட்டி விளையாட்டாக அறிவித்தா இந்த வீராங்கனைக்கு உறுதியாக இருக்கும். அதாவது ஊக்கத்தொகை வழங்கி படிப்புக்கும் சரி, அவங்க வேலைவாய்ப்புகளுக்கும் இடஒதுக்கீடாக தமிழ்நாடு அரசு அறிவிச்சிருக்காங்க. இப்போ இந்த ஆண்டு மீண்டும் போட்டியாக அறிவித்தாங்கன்னா இப்போ கலந்துக்கிட்ட மாணவர்கள் தேசிய அளவில் வெற்றி பெற்று ஒலிம்பிக் கமிட்டி சார்பில் கலந்துக்க போகிறாங்க. அவங்களுக்கு இது ஆரணி அருகே சித்திரை திருவிழாவை முன்னிட்டு காளை விடும் விழா கோலாகலமாக நடைபெற்றது. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே அரியப்பாடி கிராமத்தில் சித்திரை திருவிழாவை முன்னிட்டு காளை விடும் விழா நடைபெற்றது. இதில் திருவண்ணாமலை, வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், தருமபுரி, கிருஷ்ணகிரி ஆகிய மாவட்டங்களிலிருந்து அழைத்து வரப்பட்ட 300க்கும் மேற்பட்ட காளைகள் சீறி பாய்ந்து ஓடின. நிர்ணயிக்கப்பட்ட இலக்கை வேகமாக கடந்த காளைகள் இப்போட்டியில் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டது. விறுவிறுப்பாக நடைபெற்ற காளைகள் விடும் விழாவை சுற்றுவட்டார பகுதியை சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் கண்டுகளித்தனர். இதைத் தொடர்ந்து முதலிடம் பிடித்த காளைக்கு 75,000 ரூபாயும், 2ஆம் இடம் பிடித்த காளைக்கு 50,000ம், 3ஆம் இடம் பிடித்த காளைக்கு 50,000 ரூபாய் ரொக்க பரிசாக வழங்கப்பட்டது.